Hello students, welcome to Joy of Learning English. In the video la nama CBSE class 10 first flight chapter number 9 Madam Rides the Bus written by Vallikannan. இந்த ஸ்டோரியை ஆக்சுவலா வள்ளிக்கண்ணன் அவர்கள் தமிழ்ல தான் எழுதியிருக்காரு. இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது KS சுந்தரம். இதில் இருக்க படத்தெல்லாம் வரைஞ்சது RK Laxman. இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ட்டூனிஸ்ட். இவர் ஃபேமஸ் ரைட்டர் RK நாராயணோட தம்பி. Before you read, in this sensitive story, an 8-year-old girl's first bus journey into the world outside her village is also her induction into the mystery of life and death. இந்த கதையை ஒரு சென்சிட்டிவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வர்ற ஒரு 8-year-old girl ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறா. இது நாள் வரைக்கும் அவளோட வேர்ல்டு அப்படிங்கிறது அவளோட வில்லேஜாக தான் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக அவள் அவுட் சைட் வேர்ல்டை பார்க்குறா. இந்த பஸ் ஜேர்னி ஒரு இண்டக்ஷன், ஒரு தூண்டுதலாக, ஒரு ஆரம்பமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா இன்டு த மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அண்ட் டெத். லைஃப்னா என்ன, டெத்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மிஸ்ட்ரியை அவள் முதலாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. She sees the gap between our knowing that there is death and our understanding of it. நம்ம எல்லாருக்குமே டெத் எண்ட் அப்படின்னு தெரியும், எல்லாருக்கும் ஒரு நாள் டெத் வரும்னு தெரியும். ஆனால் டெத்னா என்ன அப்படிங்கிறத அவள் அன்னைக்கு புரிஞ்சுக்கிறா. இங்கே நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உள்ள கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறதுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். There was a girl named வள்ளியம்மை who was called வள்ளி for short. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணோட பேர் வள்ளியம்மை. எல்லாரும் அந்த பொண்ணை வள்ளின்னு கூப்பிடுவாங்க. She was 8 years old and very curious about things. அவளுக்கு 8 வயசாச்சு. அவளுக்கு புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது. Her favorite pastime was standing in the front doorway of her house watching what was happening in the street outside. பாஸ் டைம் அப்படின்னா பொழுதுபோக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு என்னன்னா அவள் வீட்டு வாசலில் நின்றுட்டு ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டே இருக்கிறது தான். There was no playmates of her own age on her street and this was about all she had to do. அவளோட ஸ்ட்ரீட்டில் அவள் வயசு குழந்தைங்க அவள் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் அவள் எப்பவும் இதை தான் செஞ்சிட்ருப்பா. என்ன செஞ்சிட்ருப்பா? வீட்டு வாசலில் நின்று ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்ருப்பா. பட் ஃபார் வள்ளி, standing at the front door was every bit as enjoyable as any of the elaborate games other children played. Elaborate game, நிறைய குழந்தைங்க சேர்ந்து ஒரு பெரிய கேம் விளையாண்டா எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அதே அளவுக்கு என்ஜாய்மெண்ட் வள்ளிக்கு வீட்டு வாசலில் நின்று ஸ்ட்ரீட்டை பார்க்குறதுலையும் கிடைக்குது. Watching the street gave her many new unusual experiences. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டை பார்க்கும்போது அவளுக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள், unusual experience கிடைக்குது. The most fascinating thing of all was the bus that traveled between her village and the nearest town. அங்கே நடக்கிறதுலே ரொம்ப அவளுக்கு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த பக்கம் போயிட்டு வர்ற பஸ். அந்த பஸ் வந்து அவங்களோட சின்ன வில்லேஜிலேருந்து பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போயிட்டு வரும். இட் பாஸ்ட் த்ரூ ஹர் ஸ்ட்ரீட் ஈச் hour ஒன்ஸ் கோயிங் டு த டவுன் அண்ட் ஒன்ஸ் கம்மிங் பேக். அவளோட ஸ்ட்ரீட்டை அந்த பஸ் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை க்ராஸ் பண்ணும். ஒரு தடவை அது டவுனுக்கு போகும், இன்னொரு தடவை டவுன்லேருந்து அது வில்லேஜுக்கு வரும். இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பஸ் அவள் பார்ப்பா. The sight of the bus filled each time with a new set of passengers was a source of unending joy for வள்ளி. அந்த பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, சில பேர் வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போவாங்க, சில பேர் டவுன்லேருந்து வில்லேஜுக்கு வருவாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறதுனா வள்ளிக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஆத்தர் எப்படி சொல்கிறாருன்னா a source of unending joy for வள்ளி. வள்ளி ஒவ்வொரு தடவை இந்த பேசஞ்சர்ஸை பார்க்கும் போதும் அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எத்தனை தடவை பார்த்தாலும் அவள் போர் ஆகுறதே இல்லை. Day after day she watched the bus. தினம் அந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கா. And gradually a tiny wish crept into her head and grew there. Gradually அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஆசை அவளோட மனசுக்குள்ளே, அவளோட ஹெட்னு கொடுத்துருக்காங்க, பட் மனசு அதில் ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிடுச்சு. She wanted to ride on that bus even if just once. அவளுக்கு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியே ஆகணும், ஒரே ஒரு தடவை போனால் கூட போதும். This wish became stronger and stronger until it was an overwhelming desire. அவள் மனசில் ஆரம்பித்த அந்த சின்ன ஆசை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகி அது ஒரு பெரிய ஆசையாக மாறிடுச்சு, ஓவர்வெல்மிங் டிசையராக மாறிடுச்சு. கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு.
Valli would stare wistfully at the people who got on or off the bus when it stopped at the street corner. வள்ளியோட ஸ்ட்ரீட் கார்னரில் தான் பஸ் ஸ்டாப் இருந்தது. அங்கே பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுவாங்க இறங்குவாங்க. அவங்க எல்லாத்தையும் அவள் விஸ்ட்ஃபுல்லி அப்படின்னா ஏக்கத்தோட பாப்பா. ஸ்டேர் அப்படின்னா பார்த்துட்டே இருக்குது. Their faces would kindle in her longings, dreams and hopes. அவள் மனசுக்குள்ளே இருக்க அந்த ஏக்கம், கனவு, நம்பிக்கை இது எல்லாத்தையுமே அந்த பேசஞ்சர்ஸோட முகம் தூண்டி விடுற மாதிரி இருக்கு. கிண்டில் அப்படின்னா தூண்டி விடுறது. If one of her friends happened to ride the bus and try to describe the sights of the town to her, அவளோட ஃப்ரெண்ட் யாராவது பஸ் ரைட் பண்ணிட்டு வந்து அவங்க டவுனுக்கு போகும்போது பார்த்ததெல்லாம் பற்றி மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. Valli would be too jealous to listen and would shout in English, proud, proud. வள்ளிக்கு உடனே பயங்கர பொறாம வந்துடும். அவள் இங்கிலீஷில் ப்ரவுட் ப்ரவுடுன்னு கத்துவாளாம். Neither she nor her friends really understood the meaning of the word, but they used it often as a slang expression of disapproval. வள்ளிக்கோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ப்ரவுடுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. அவங்களுக்கு யாராவது சொல்கிறது பிடிக்கலைன்னா உடனே எல்லாரும் ப்ரவுடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. Over many days and months, Valli listened carefully to conversations between her neighbors and people who regularly used the bus. வள்ளி ரொம்ப நாளாக மாதக்கணக்காக அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி பஸ்ஸில் போயிட்டு வரவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுகிட்டே இருப்பா. அண்ட் ஷி ஆல்சோ ஆஸ்க்ட் a few discreet questions here and there. அவங்க பேசுகிறத பற்றி ஏதாவது கேள்வி அவளுக்கு இருந்ததுன்னா அதையும் கேட்பா. டிஸ்க்ரீட் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல் கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் அவள் கேட்பா. This way she picked up various small details about the bus journey. இப்படி மற்றவங்க பேசுகிறத கேட்குறது மூலமாக அவங்கக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறது மூலமாக இவளுக்கு இந்த பஸ் ஜேர்னியை பற்றி சின்ன சின்ன நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அவளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். The town was 6 miles from her village. அந்த டவுனுக்கும் அவளோட வில்லேஜுக்கும் 6 miles டிஸ்டன்ஸ் இருக்குது. The fare was 30 paise one way. வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போகிறதுக்கோ இல்லை டவுன்லேருந்து வில்லேஜுக்கு வர்றதுக்கோ 30 பைசா கொடுக்கணும். Which is almost nothing at all, she heard one well-dressed man say. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்ட ஒருத்தர், அதாவது வசதியான ஒருத்தர் வந்து 30 பைசாலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத ஒரு நாள் அவள் கேட்குறா. But to Valli, who scarcely saw that much money from one month to the next, it seemed a fortune. ஆனால் வள்ளிக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக சேர்த்தா கூட அவ்வளோ பணம் கிடைக்காது. அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது. The trip to the town took 45 minutes. அவங்க வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போகிறதுக்கு 45 minutes ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவள் கலெக்ட் பண்ணியிருக்கா. டவுன் 6 miles தள்ளி இருக்கு. டிக்கெட் பணம் 30 பைசா, அப்புறம் 45 minutes ஆகும். On reaching town, if she stayed in her seat and paid another 30 paise, she could return home on the same bus. அவள் இங்கேருந்து அந்த பஸ்ஸில் ஏறி 30 பைசே கொடுத்தா டவுனுக்கு போயிடலாம். டவுனுக்கு போனதுக்கப்புறம் அதே பஸ்ஸில் சீட்லேயே அவள் உட்காந்துருந்தானா திரும்ப ஒரு 30 பைசே கொடுத்து அவள் திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். This meant that she could take the 1 o'clock afternoon bus, reach the town at 1:45 and be back home by about 2:45. அப்படின்னா அவள் இங்கேருந்து 1 o'clock பஸ்ஸில் ஏறினான்னா அவள் 1:45க்கு டவுனுக்கு போயிடுவா. அதே பஸ்ஸில் வெயிட் பண்ணி அவள் திரும்ப வீட்டுக்கு வந்தானா ஒரு 2:45 போலலாம் வீட்டுக்கு வந்துடலாம். On and on went her thoughts as she calculated and recalculated, planned and replanned. இதே தாட் தான் அவள் மனசில் ஓடிட்டே இருக்கு. அவள் இதையே யோசிச்சுட்டு இருக்கா. எப்படி போகிறது, எவ்வளோ பணம் பே பண்ணணும், எப்படி திரும்ப வரணும் அப்படின்னு அவள் பிளான் பண்ணுறா, திரும்ப ரீப்ளான் பண்ணுறா. பார்ட் 1ல் அவள் எப்படி பஸ்ஸில் போகணுங்கிறத பிளான் பண்ணிடுறா. Well, one fine spring day, the afternoon bus was just on the point of leaving the village and turning into the main highway when a small voice was heard shouting. Part 2ல வள்ளியோட பஸ் ஜேர்னியை பார்க்கலாம். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வசந்த காலம். இந்தியாவில் ஒரு February, March அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் டே மத்தியானம் அந்த பஸ் அந்த வில்லேஜை லீவ் பண்ண போகுது. ஒரு டேர்ன் எடுத்தால் அது மெயின் ரோடுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு இருக்கும் போது ஒரு சின்ன குரல் கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாப் த பஸ், ஸ்டாப் த பஸ், பஸ்ஸை நிறுத்துங்க, பஸ்ஸை நிறுத்துங்க. அண்ட் அ டைனி ஹேண்ட் வாஸ் ரேஸ்ட் கமாண்டிங்லி. பஸ்ஸை நிறுத்த சொல்லி கட்டளை இடுற மாதிரி ஒரு சின்ன கையை தூக்கி யார் சொல்லியிருப்பான்னு நமக்கு தெரியும், அது வள்ளி தான். The bus slowed down to a crawl. இந்த பொண்ணு நிறுத்த சொல்கிறத பார்த்தோன்னே அந்த பஸ்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. க்ரால் அப்படின்னா குழந்தைங்க தவழ்கிறது. அந்த அளவுக்கு அந்த பஸ் இப்போ ஸ்லோவாக மூவ் ஆகுது. And the conductor, sticking his head out of the door, said, "Hurry then, tell whoever it is to come quickly." அந்த கண்டக்டர் கதவுக்கு வெளியில் தலையை விட்டு யார் வரணும், சீக்கிரம் வர சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம ஊர்லெல்லாம் சின்ன குழந்தைங்கள அனுப்பி பஸ்ஸை நிறுத்த சொல்லு அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேறு யாரோ வர்றதுக்காக இவ பஸ்ஸை நிறுத்துறா அப்படின்னு அந்த கண்டக்டர் நினச்சிக்கிறாரு. "It's me," shouted Valli.
I'm the one who has to get on. நான் தான் அந்த பஸ்ஸில் ஏறணும். By now the bus had come to a stop. இப்போ அந்த பஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. And the conductor said, oh really? You don't say so? அதை கேட்ட கண்டக்டர், நிஜமாவா அப்படியா சொல்கிற, நம்ப முடியலையே அப்படிங்கிறாரு. எஸ், ஐ சிம்ப்ளி ஹாவ் டு கோ டு டவுன், செட் வள்ளி, ஸ்டில் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த பஸ், அண்ட் ஹியர் இஸ் மை மணி. She showed him some coins. ஆமாம், எனக்கு தான் டவுனுக்கு போக வேண்டியிருக்கு, இங்கே பாருங்க காசு அப்படின்னு காயின்ஸ் எல்லாம் காமிக்கிறா. நீங்கள் ஒன்றும் சும்மா கூட்டிகிட்டு போக வேண்டாம், என்கிட்ட டிக்கெட்டுக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறா. ஓகே பட் ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் கெட் ஆன் த பஸ், செட் த கண்டக்டர். சரி அதுக்கு நீ மொதல் பஸ்ஸில் ஏறணும். அண்ட் ஹீ ஸ்ட்ரெச்ட் அவுட் அ ஹேண்ட் டு ஹெல்ப் ஹர். அவள் பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஒரு கை கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. நெவர் மைண்ட், ஷீ செட், ஐ கேன் கெட் ஆன் மை செல்ஃப், யூ டோன்ட் ஹாவ் டு ஹெல்ப் மீ. பரவாயில்ல, என்னால் ஏற முடியும், நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை. த கண்டக்டர் வாஸ் அ ஜாலி சார்ட், ஃபாண்ட் ஆஃப் ஜோக்கிங். ஓ ப்ளீஸ் டோன்ட் பி ஆங்க்ரி வித் மீ, மை ஃபைன் மேடம், ஹி செட். இங்கே கண்டக்டரோட கேரக்டர் பற்றி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஜாலி டைப், ஜோக் அடிக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வள்ளிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோபப்படாதீங்க மேடம் அப்படிங்கிறாரு. Here, have a seat right up there in front. Everybody move aside, make way for madam. இங்கே முன்னாடி இருக்க சீட்டில் நீங்கள் உட்காந்துக்கோங்க, எல்லாரும் தள்ளுங்க மேடம்க்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. It was the slack time of day and there were only 6 or 7 passengers on the bus. Slack time அப்படின்னா not a very busy time. மத்தியான நேரத்தில் அவ்வளவா கூட்டம் இருக்காது, யாருக்கும் அவ்வளவா வேலை இருக்காது. ஆனாலும் அந்த பஸ்ஸில் ஏதோ ரொம்ப கூட்டம் இருக்க மாதிரி அந்த கண்டக்டர் எல்லாரும் வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் அப்போது 6 இல்லைன்னா 7 பேசஞ்சர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. They were all looking at வள்ளி and laughing with the conductor. அவங்கெல்லாம் வள்ளியை பார்த்து கண்டக்டரோட சேர்ந்து சிரிக்கிறாங்க. வள்ளி was overcome with shyness. எல்லாரும் சிரித்தோன்னே வள்ளிக்கு வெக்கம் வந்துடுது. Avoiding everyone's eyes, she walked quickly to an empty seat and sat down. அதனால அவ எல்லாரோட பார்வையையும் தவிர்த்துட்டு காலியாக இருந்த ஒரு சீட்டில் போய் உட்காந்துடுறா. May we start now, madam? The conductor asked, smiling. கண்டக்டர் சிரிச்சுட்டே பஸ்ஸை எடுக்கலாமா மேடம் அப்படிங்கிறாரு. Then he blew his whistle twice and the bus moved forward with a roar. கண்டக்டர் 2 தடவை விசில் அடிக்கிறாரு. பஸ்ஸோட என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற சத்தத்தை தான் இங்கே ரோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சத்தத்தோட பஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது. It was a new bus. Its outside painted a gleaming white with some green stripes along the sides. இங்கே பஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது ஒரு புது பஸ், வெளியில் நல்ல ஷைனிங் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சைடில் அங்கங்கே க்ரீன் கலர் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குது, வரி வரியாக இருக்குது. இன்சைட் த ஓவர் ஹெட் பார்ஸ் ஷோன் லைக் சில்வர். பஸ்ஸுக்குள்ளே நிற்கிறவங்களாம் பிடிக்கிறதுக்கு மேலே கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பி சில்வர் வெள்ளி மாதிரி ஷைன் ஆகுது. டைரக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் வள்ளி, above the windshield, there was a beautiful clock. வள்ளி உட்காந்துருக்க இடத்துக்கு நேர் எதிர்க்க விண்ட்ஷீல்டு இருக்குது. விண்ட்ஷீல்டு அப்படின்னா பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கும்ல, டிரைவர் மேலே காற்று படாமல் இருக்கிறதுக்கு, வண்டிக்குள்ளே காற்று வராமல் இருக்கிறதுக்கு, அதுதான் விண்ட்ஷீல்டு. அந்த விண்ட்ஷீல்டு இருக்க இடத்துக்கு மேலே ஒரு கிளாக் மாட்டியிருக்காங்க. அந்த கிளாக் ரொம்ப அழகாக இருந்தது. தி சீட்ஸ் வர் சாஃப்ட் அண்ட் லக்ஸூரியஸ். அவங்க உட்காந்து இந்த சீட்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. லக்ஸூரியஸ் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸாக இருந்தது. இதெல்லாம் தான் நீங்கள் பஸ்ஸை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். பஸ் வெளியில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது, உள்ளே எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வள்ளி devoured everything with her eyes. ரொம்ப பசியோடு இருக்கவங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வள்ளி எல்லாத்தையும் அப்படியே ஆர்வமாக பார்க்குறா. But when she started to look outside, she found her view cut off by a canvas blind that covered the lower part of her window. இவ்வளோ நேரம் வள்ளி பஸ்ஸுக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கவனிச்சா. இப்போ அவளுக்கு பஸ்ஸுக்கு வெளியில் என்ன தெரியுதுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. ஆனால் பார்க்க முடியலை. ஏன்னா ஜன்னலில் ஒரு கேன்வாஸ் பிளைண்ட் போட்டிருக்காங்க. கேன்வாஸ் அப்படிங்கிறது ஒரு திக்கான துணி, அதில் ஒரு திரை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் அந்த ஜன்னலோட லோவர் பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஷீ ஸ்டுட் அப் ஆன் த சீட் அண்ட் பியர்ட் ஓவர் த பிளைண்ட். அவள் ஹைட்டுக்கு ஜன்னலுக்கு வெளியில் இருக்குது தெரியல, அதனால அவள் சீட் மேலே ஏறி நின்று பிளைண்டுக்கு மேலே எட்டி பார்க்குறா. த பஸ் வாஸ் நவ் கோயிங் அலாங் த பேங்க் ஆஃப் அ கெனால். இப்போ அந்த பஸ் ஒரு வாய்க்கால் கரையோரமாக போயிட்டுருக்கு. த ரோட் வாஸ் வெரி நேரோ. அந்த ரோட் ரொம்ப குறுகலான ரோடாக இருக்குது. ஆன் ஒன் சைட் தெர் வாஸ் அ கெனால் அண்ட் beyond it palm trees, grassland, distant mountains and the blue sky. ஒரு சைடில் வாய்க்கால் இருக்குது. வாய்க்காலை தாண்டி பார்த்தா நிறைய பனைமரம் இருக்குது, புல்வெளி இருக்குது, தூரத்தில் நிறைய மலை தெரியுது, அதுக்கும் தாண்டி நீல வானம் தெரியுது. On the other side was a deep ditch and then acres and acres of green fields. Green as far as the eye could see.
டிச் அப்படிங்கிறது ஒரு சின்ன வாய்க்காலாகவும் இருக்கலாம், சாக்கடையாகவும் இருக்கலாம். அந்த சைடு ஒரு டீப் டிச் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தா நிறைய பச்சை வயல்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சையாக தெரியுது. ஓ, இட் வாஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சடன்லி ஷி வாஸ் ஸ்டார்ட்டில்ட் பை அ வாய்ஸ். திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அவள் கொஞ்சம் பயந்துடுறா. லிசன் சைல்ட், செட் த வாய்ஸ். யூ ஷுடன்ட் ஸ்டாண்ட் லைக் தட், சிட் டவுன். சொல்கிறத கேளு குழந்தை, இப்படிலாம் நிற்கக்கூடாது, உட்காரு அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. Sitting down, she looked to see who had spoken. அதை கேட்டு அவள் உட்காந்துடுறா. ஆனால் யார் அதை சொன்னது அப்படின்னு பார்க்குறா. It was an elderly man who had honestly been concerned for her, but she was annoyed by his attention. அதை சொன்னது கொஞ்சம் வயசில் பெரியவர். அவர் உண்மையிலேயே வள்ளி மேலே உள்ள அக்கறையில் தான் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அவளுக்கு அவரோட அந்த கவனிப்பு பிடிக்கல. அவளுக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது. There's nobody here who's a child, she said haughtily. I've paid my 30 paise like everyone else. வள்ளிக்கு அவளை ஒருத்தர் குழந்தைன்னு சொன்னது பிடிக்கல. அதனால இங்கே யாரும் குழந்தை எல்லாம் இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறா. haughtily அப்படின்னா ப்ரவுட். நானும் உங்கள் எல்லார் மாதிரியும் 30 paise கொடுத்து டிக்கெட் வாங்கி தான் வர்றேன். ஓ சார், பட் திஸ் இஸ் அ வெரி க்ரோன் அப் மேடம். சார், இது குழந்தை கிடையாது, ஒரு பெரிய மேடம். Do you think a mere girl could pay her own fare and travel to the city all alone? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன பொண்ணால் அவளோட டிக்கெட்டுக்கு அவளே பணம் கொடுத்து சிட்டி வரைக்கும் தனியாக போக முடியுமா? வள்ளி shot an angry glance at the conductor and said, I'm not a madam. Please remember that. And you've not yet given me my ticket. வள்ளி கண்டக்டரை பார்த்து முறைச்சிட்டே, நான் ஒன்றும் மேடம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் எனக்கு டிக்கெட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறா. I'll remember, the conductor said, mimicking her tone. வள்ளி மாதிரியே மிமிக்ரி பண்ணுறாரு கண்டக்டர். சரி, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Everyone laughed and gradually வள்ளி too joined in the laughter. கண்டக்டர் பேசுகிறத பார்த்து பஸ்ஸில் இருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வள்ளியும் அவங்களோட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. The conductor punched a ticket and handed it to her. கண்டக்டர் ஒரு டிக்கெட்டை பஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதை வள்ளிகிட்ட கொடுத்துட்டு, ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். ஒய் ஷுட் யூ ஸ்டாண்ட் வென் யூ ஹேவ் பேட் ஃபார் அ சீட்? சீட்டில் உட்காரதுக்கு தானே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்க, நல்லா உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கண்டக்டர் கேட்குறாரு. பிகாஸ் ஐ வாண்ட் டு, ஷி ஆன்சர்ட், ஸ்டாண்டிங் அப் அகேன். ஏன்னா எனக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப நிற்கிறா. பட் இஃப் யூ ஸ்டாண்ட் ஆன் த சீட் யூ மே ஃபால் அண்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப் வென் த பஸ் மேக்ஸ் அ ஷார்ப் டர்ன் or hits a bump. That's why we want you to sit down, child. ஆனால் நீ இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா பஸ் ஒரு ஷார்ப் டர்ன் எடுக்கும் போதோ இல்லை ஒரு மேட்டில் ஏறி இறங்கும் போதோ நீ விழுந்துடலாம், உனக்கு அடிபட்டுடலாம். அதனால தான் உன்னை உட்கார சொல்கிறோம். சைல்டுன்னு வேற கடைசியில் சொல்லிடுறாரு, குழந்தைன்னு சொல்லிடுறாரு. I'm not a child, I tell you, she said irritably. I'm 8 years old. வள்ளி கொஞ்சம் எரிச்சலாக சொல்கிறா. நான் குழந்தை கிடையாது, சொல்கிறேன்ல, எனக்கு 8 வயசு ஆகுது. Of course, how stupid of me, 8 years, my. ஆமாம் கரெக்ட், என் மேலே தான் தப்பு, நான் தான் முட்டாள், 8 வயசு. The bus stopped. Some new passengers got on. ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் நிற்குது. அங்கே கொஞ்சம் நியூ பேசஞ்சர்ஸ் பஸ்ஸில் ஏறுறாங்க. and the conductor got busy for a time. கண்டக்டர் அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறதுலலாம் கொஞ்சம் பிஸி ஆயிடுறாரு. afraid of losing her seat, வள்ளி finally sat down. உட்காரலைன்னா வேறு யாராவது அவளோட சீட்டில் வந்து உட்காந்துருவாங்கன்னு வள்ளி அவளோட சீட்டில் உட்காந்துடுறா. An elderly woman came and sat beside her. Are you all alone, dear? She asked Valli as the bus started again. ஒரு வயசானம்மா வள்ளி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. பஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தனியாக அம்மா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. Valli found the woman absolutely repulsive. Such big holes she had in her earlobes and such ugly earrings in them. வள்ளிக்கு பக்கத்தில் உட்காந்த அந்த லேடியை பார்த்தாலே பிடிக்கல, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஏன்னா அந்த லேடியோட இயர்லோப்ஸ் பெருசாக இருக்குது. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்துலலாம் பார்த்தோன்னா காது வளர்த்துருப்பாங்க. அதில் பாம்படம் இல்லைன்னா தண்டட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு ஹெவியான தோடு போட்டிருப்பாங்க. And she could smell the betel nut the woman was chewing and see the betel juice that was threatening to spill over her lips at any moment. Betel nut அப்படின்னா பாக்கு, betel leaves அப்படிங்கிறது வெத்தலை. அந்த லேடி நல்ல வெத்தலை பாக்கு போட்டு மென்னுட்டு இருக்காங்க. அதனால அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே வள்ளிக்கு நல்ல பாக்கு வாடை அடிக்குது. அப்புறம் அந்த லேடியோட உதட்டில் இருக்க அந்த வெத்தலை சாறு எப்போனாலும் வெளியில் தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்குது. Who could be sociable with such a person? இந்த அம்மா கிட்ட போய் என்னத்தை பேசுறது? Yes, I'm traveling alone, she answered curtly. அந்த லேடி தனியாக போறியான்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு இப்போ பதில் சொல்கிறா. ஆமாம், தனியாக தான் போகிறேன் அப்படின்னு பிடிக்காம பதில் சொல்கிறா. அதோட டிக்கெட் கூட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. Yes, she's on her way to town, said the conductor with a 30 paise ticket. கண்டக்டர் நடுவில் வந்து பேசுகிறாரு. ஆமாம் அவள் டவுனுக்கு போயிட்டுருக்கா, அதுவும் 30 பைசேக்கு டிக்கெட் வாங்கி போயிட்டுருக்கா.
"Oh, why don't you mind your own business?" said Valli. அதுக்கு வள்ளி நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றா. But she laughed all the same and the conductor laughed too. ஆனாலும் வள்ளி சொல்லிட்டு சிரிக்கிறா, கண்டக்டரும் அவளோட சேர்ந்து சிரிக்கிறாரு. But the old woman went on with her drivel. ஆனாலும் அந்த old lady பேசிட்டே இருக்காங்க. Drivel அப்படின்னா ஒரு விஷயத்தை மீன் பண்ணாம ஏதோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசுறது. Is it proper for such a young person to travel alone? Do you know exactly where you're going in town? What's the street? What's the house number? இப்படி ஒரு சின்ன பொண்ணு தனியா போறது சரியா? டவுன்ல எங்க போகணும்னு உனக்கு தெரியுமா? ஸ்ட்ரீட் பேர் என்ன, வீட்டு நம்பர் என்ன தெரியுமா உனக்கு? You needn't bother about me. I can take care of myself, Valli said, turning her face towards the window and staring out. அதுக்கு வள்ளி நீங்க ஒன்றும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கமாக திரும்பி வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இதோட பார்ட் 2 முடியுது. இந்த வீடியோவையும் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.